ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய அன்பின் கரம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 140 அதிகாரம் 13 வசனத்தை கவனிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது: செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். இந்த உலகத்தில் 2 விதமான கூட்டத்தாராய் பார்க்கலாம். ஒன்று செம்மை இல்லாதவர்கள், இன்னொருவர்கள் கூட்டம் செம்மையானவர்கள். those who are upright before God. அந்த வசனம் சொல்லுகிற நீதிமான்கள் கர்த்தரை துதிப்பார்கள். செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். What a great blessing. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்துக்கு வந்து போவது வேறு, அவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணும்படிக்கு தேவன் ஒரு சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். அவர்கள் யார் என்றால், இருதயத்தில் செம்மையானவர்கள். they are upright before God. இந்த உலக நியாயங்கள் நீதி வேறு, பரலோகத்தின் நீதி நியாயம் வேறு. இந்த உலகத்தின் நீதியை பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பரலோகம் எது நீதி என்று சொல்லுகிறதோ அதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. ஆனால் வேதம் யாரை பார்க்கிறதாம்? செம்மையானவர்கள் அவர் சமூகத்தில் வாசம் பண்ணுகிற கிருபையை தருகிறார். இந்த செம்மையானவர்களுக்கான ஆசீர்வாதம் அநேகம் இந்த வேதத்தில் இருக்கிறது. நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 11 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. எத்தனை பாக்கியம்! தேவன் எல்லாருக்கும் தம்முடைய முகத்தை வெளிப்படுத்துவதில்லை. செம்மையானவர்களை தேவன் பார்க்கிறார். சில நேரம் உலகத்தில் செம்மையானவர்கள் சோர்ந்து போகலாம். நீதியாய், உண்மையாய், உத்தமமாய், நேர்மையாய் வாழ்வதினால் உடனே பலன் கிடைக்கிறதா? இல்லையே. அநேக கஷ்டங்கள், துன்பங்கள், எதிர்ப்புகள், பாடுகள் வழியாய் கடந்து போக நேரிடலாம். ஆனால் அதன் மத்தியிலே பரலோகத்தின் தேவன் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய முகம் செம்மையானவனை பார்த்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். செம்மையானவர்களுக்கு தமது முகத்தை மறைப்பதில்லை. அப்படி ஒரு சம்பவம் வேதத்திலே இருக்கிறது. யோபுவின் புத்தகம் 42 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது, யோபு என்கிற ஒரு செம்மையானவனை கர்த்தருடைய முகம் பார்த்தது. மிகுந்த போராட்டம், நஷ்டம். அவங்க வீட்டில் இருந்த எல்லா பிள்ளைகளும் ஒரே நாள் இறந்து போனார்கள். எல்லா சொத்து சுகங்கள் இழந்து போனான். நன்மதிப்பை இழந்து போனான். சரீர சுகம் இழந்து போனான். செம்மையாய் உத்தமன் என்று வேதம் சொன்ன அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள். இன்றைக்கு கூட அப்படி கஷ்டத்தின் பாதையிலே போகிற செம்மையான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒன்று நிச்சயம், இப்படியே உங்கள் வாழ்க்கை போகாத ஒரு நாள் கர்த்தர் உங்கள் முகத்தை பார்க்கிறார். யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். அந்த சூழ்நிலையும் கர்த்தர் சொன்னார், உன்னுடைய நண்பர்களுக்காக பிரார்த்தனை பண்ணு, ஜெபம் பண்ணு. அவன் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார். உலகத்தில் நியாயம், நல்லவர்கள் என்று தாங்களே சொல்லிக் கொள்ளுகிற எல்லாரையும் கர்த்தர் பார்க்கிறதில்லை. அவருடைய பார்வைக்கு கஷ்டப்பட்டு வேதனையிலே, நெருக்கத்திலே இருக்கிற செம்மையானவர்கள் உண்டு. அவர்கள் முகத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவர்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, அவன் மற்றவர்களுக்காக அந்த சூழ்நிலையில் ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா! செம்மையானவர்களை அவருடைய முகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சங்கீதம் 112 4 வசனம் சொல்லுகிறது, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா! இருளான காரியங்கள் வரலாம், வராது என்று சொல்லவே முடியாது. செம்மையானவர்களுக்கு இருளின் தாக்கங்கள் வரலாம், நெருக்கமான நேரங்கள் வரும். ஆனால் இருளிலே செம்மையானவருக்கு வெளிச்சம் உதிக்கும் என்ற சத்தியம், ஒரு ஆசீர்வாதத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. எத்தனை பாக்கியம்! செம்மையாய் நடந்து இருளிக்குள்ளே
ஒரு போராட்டத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உதிக்க வைப்பார். ஒரு நல்ல உதாரணம் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பேதுரு என்கிற இயேசுடைய அப்போஸ்தலன் சிறையிலே போடப்பட்டான். அந்த நாட்களிலே சிறையானது மிகுந்த இருள் நிறைந்த ஒரு இடம். அவன் இருளிலே போடப்பட்டது மட்டுமல்ல, கை கால்கள் கட்டப்பட்டது. He was chained and put in the darkness. He was imprisoned. ஆனால் ஒரு கூட்ட மக்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. செமையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். வேதம் சொல்லுகிறது, திடீரென்று ஒரு தேவதூதன் அந்த அறைக்குள்ளே, சிறைக்குள்ளே வந்து நின்றான். அந்த இடம் பிரகாசித்தது. கட்டுகள் அவிழ்ந்து விழுந்தது. சங்கிலிகள் அறுந்து போனது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு செம்மையாய் இருக்கிற பொழுது உங்களுக்கு வெளிச்சத்தை கர்த்தர் உதிக்க பண்ணுகிறார். அந்த இருளான சூழ்நிலையில திடீரென்று ஒரு கர்த்தருடைய தூதன் இறங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் கட்டுகள் உடைகிறது. உங்கள் சிறையிருப்பு நீங்குகிறது. அற்புதமாய் கர்த்தர் பேதுருவை வெளியே கொண்டு வந்தது எத்தனை உண்மையோ, உங்களையும் உங்கள் நெருக்கத்தில் இருளிலிருந்து வெளியே கொண்டு வருவது நிச்சயம். இன்னொரு காரியத்தை கூட வேதம் சொல்லுகிறது. மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு கேள்வியை கேட்பாரானால் அதன் பின் பெரிய ரகசியம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, ஆழமான சத்தியம் இருக்கிறது. செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ. எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாரானால், ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால் அது நிச்சயமாய் நிறைவேறும். செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவர் வார்த்தை நன்மை செய்யும், நன்மை செய்யும். பயப்படாதிருங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போனான் என்று எழுதியிருக்கிறது. He believed, had faith in what Jesus said. இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி ஒரு தகப்பன் புறப்பட்டு போனான். அந்த நேரமே அவனுடைய வீட்டிலே அற்புதம் நடந்தது. அவனுடைய பிள்ளை சுகமானான். ஹல்லேலூயா. வார்த்தை நன்மை செய்கிற வார்த்தைகள். இட் வில் நெவர் கோ வாய்ட். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, தரையிலே விழுந்து விடாது. நேரமானாலும் தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் உங்களுக்கு கொடுத்த நல்வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கர்த்தரிடத்திலே வந்தீர்கள். கர்த்தர் வார்த்தையை தந்திருக்கிறார். அந்த வார்த்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையை கொண்டு வரும். அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். அந்த வார்த்தையை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் இருளான சூழ்நிலைகள் அல்லது போராட்டமான சூழ்நிலைகள், பிசாசின் கிரியைகளை மேன்மைப்படுத்த வேண்டாம். தேவன் உங்களுக்கு கொடுத்த இயேசு சொன்ன வார்த்தையை கனப்படுத்துங்கள். அதையே பிடித்து கொள்ளுங்கள். விசுவாசியுங்கள். செம்மையானவர்கள் அவர் சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்திலே இருக்கும் பொழுது உங்களை அவர் பாதுகாக்கிறார். ஒன்று உங்களை மேற்கொள்ள விட மாட்டார். தீமை நன்மையாக மாறிவிடும். இருள் வெளிச்சமாய் மாறிவிடும். தரித்திரம் ஐஸ்வர்யமாய் மாறிவிடும். உங்களுடைய வியாதி சுகமாக மாறிவிடும். உங்கள் வலிகளை நீக்கி உங்கள் சோகங்களை மாற்றுகிற ஒரு வல்லமையான தேவன் இருக்கிறார். செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கவில்லை. தேவனுடைய செயல்கள் மகத்துவமானவைகள். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததல்ல, இனிமேல் பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள். தேவன் இதைவிட மேலான கிரியைகளை, காரியங்களை செய்ய வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் அவரை ருசித்தது உண்டானால் அவர் வார்த்தை இன்னும் இறுக பற்றி கொள்ளுங்கள். The miracle is coming your way. The miracle word will perform the supernatural deliverance in your life. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாய் நன்மை செய்யும். செம்மையான வழியை விட்டு விலகி விடாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவருடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே, துன்மார்க்கன் மேல் பொறாமை கொள்ளாதே. பிரியமானவர்களே, இன்னைக்கு துன்மார்க்கர் செழிக்கிறது போல தெரிகிறது, துன்மார்க்கர் மேலும் 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 உயர்கிறது போல தெரிகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் செம்மையான வழியை விட்டு விலகாதிருங்கள். உங்கள் இருதயத்தில் செம்மையானவைகளையே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சிந்தனை செம்மையானவைகளையே இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் முகத்தை பார்ப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு சீக்கிரமான விடுதலை வருகிறது. புலம்பி அழுது கொண்டிருக்கிறீர்களோ, ஐயா என் ஜெபம் எப்பொழுது கேட்கப்படும் என்று காத்திருக்கிறீர்களோ, உங்கள் நெருக்கம் எப்பொழுது மாறும் என்று எதிர்பார்த்திருக்கிறீர்களோ, தொடர்ந்து உங்கள் உத்தமத்திலே உறுதியாய் நில்லுங்கள். அல்லேலூயா. உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களை கொண்டு மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டிலே நீங்கள் நெருக்கப்படலாம், உங்கள் வேலை செய்கிற இடத்திலே நீங்கள் மட்டும் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம், அல்லது திடீரென்று உங்களை வேலை விட்டு எடுத்து விட்டு இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் செம்மையாய் வாழ்ந்திருக்கிறதை தேவன் பார்க்கிறார். உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுவார். உங்கள் கரத்தின் கிரியைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் குறுகி போனவர் அல்ல. ஹல்லேலூயா. He can do the impossible at any time, through anyone and anywhere. நீங்கள் அவரை நம்புகிறீர்களா? அவர் வார்த்தையை கனப்படுத்துகிறவர்களா? ஜெயம் உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை செம்மையானதாய் இருக்கட்டும் என்று கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, என் குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க. ஆண்டவரே, என் பாவம் என்னை மேற்கொள்ளாதபடி என்னை காத்துக்கொள்ளும். உமக்காக நான் காத்திருக்கிறேன். செம்மையான இருதயத்தை என்னில் தாரும் என்று தாழ்த்தி கேளுங்கள். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அவர் முகம் உங்களை நோக்கி பார்க்கும், பிரகாசிக்க பண்ணும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இப்பொழுதும் உடைய பிள்ளைகளை நீர் முகத்தை பார்க்கிறவர் அப்பா. தகப்பனே, அந்த சகோதரி அந்த சகோதரனுடைய இருதயத்தை பார்க்கிறீர். செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு, செம்மையாய் வாழ்கிறவர்களுக்கு நீர் ஒருபோதும் தோல்வியை வைப்பதில்லை. உடைய நல்ல கரம் நன்மை செய்யட்டும். உடைய வார்த்தை கண்டிப்பாய் நன்மை செய்யும். எதற்காக உடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அதிலே பெரிய திருப்பத்தை, ஜெயத்தை, வெற்றியை, விடுதலையை, ஜீவனை, சுகத்தை, மேன்மையை கர்த்தர் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய ஆவியின் அபிஷேகம் 100 மடங்கு இறங்கட்டும். ஆண்டவரே, அளவில்லாத அபிஷேகத்தை ஊற்றி ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிற தேவன். சோர்ந்து போன இருதயங்களை தட்டி எழுப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். சிறையிருப்புகள் நீங்கட்டும். எல்லா பிசாசின் கட்டுகள் முறியட்டும். அந்தகார வல்லமைகள் நொறுங்கி போகட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு நீர்தான். உம்முடைய வார்த்தையை நம்பி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள் அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்தந்த சூழ்நிலையில இருக்கிறவர்களை தொடுங்கப்பா. நன்றி சொல்லுகிறோம். வழக்குகளை சிக்கி கொண்டவர்களை விடுதலையாக்கி உம்முடைய ஜெயத்தை காண பண்ணும். தேவையில்லாத போராட்டங்கள், ஆண்டவரே, மன உளைச்சல் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய்யட்டும். அவர்களை விடுவித்து சமாதானத்தோட காத்துக்கொள்ளுங்க. இருதயம் கலங்காது இருக்கட்டும். சாட்சியாய் நிறுத்துவீர். இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே வைக்கிறோம். ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். கர்த்தருக்கே மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.